தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். கடந்த ஒரு 2 நாளாக வந்து வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. சரி, நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ போடலான்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் சொன்ன அதே பொய்ய இன்னைக்கும் சொல்லி வச்சிருக்காரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா 24 மணி நேரத்தில் நாங்கள் அடிக்க போகிறோம்னு சொன்னாங்க. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கடைசியாக போட்ட வீடியோலேயே அதை சொல்லி தான் நம்ம வீடியோவே முடிச்சிருப்போம். 24 மணி நேரத்தில் ட்ரம்ப் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அடுத்து ஏதாவது நடந்தால் சொல்கிறோன்ட்டு 2 நாள் கழிச்சோம். இவருக்கு இன்னும் 24 மணி நேரமே ஆகலை பாருங்க. மறுபடியும் இன்னைக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 24 மணி நேரத்தில் அடிக்க போகிறோன்னு இருக்காங்க. எத்தனை 24 மணி நேரம் இவருக்கு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி தெரியல. இவர் சொல்கிற பொய்யை நம்பி என்ன பண்ணுறாங்க, வர்த்தகத்தில் வேற வந்து போய் அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன விலைவாசி ஏறதும் இறங்குறதுமா இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்கள தவிர வேறு யாரும் இந்த பொய்யை நம்பவே மாட்டாங்க. ஈரான் சொல்லிட்டாங்க, இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, பல தடவை கேட்டது தான். இப்போ கூட நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்கள் திட்டுவீங்க, மிரட்டுவீங்க, உருட்டுவீங்க, ஆனால் அதில் ஏதாவது புதுசாக சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் நம்புவோம். கொஞ்ச நேரத்துக்காவது பயப்படுவோம்ல, ஆனால் இந்த பயப்படுற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் இன்னைக்கு பதிலுக்கு நல்லா நோஸ் கட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இன்ச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நவருவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு 1 இன்ச்சு கூட நவரலேன்னு சொல்கிறாங்கன்னா, போர் ஆரம்பிக்கும் போது என்ன விஷயங்களெல்லாம் கோரிக்கையாக வச்சாங்களோ, போர் சமாதானம் வந்தபோது 40 நாள் நின்று ஒரு 15 நாள் நாங்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னபோது பேச்சுவார்த்தைக்கு என்னென்னலாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சாங்களோ அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஈரான் ஒரு சொட்டு கூட தள்ளலையாமா, 1 இன்ச்சு கூட தள்ளலையாமா. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஈரான் எந்த அளவுக்கு இந்த போரில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதை தான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இது வந்து ஸ்டூபிட் ப்ரொபோசல் அப்படின்னு இருக்காரு. ஸ்டூபிட் ப்ரொபோசல் என்னன்னா, இது வந்து முட்டாள்தனமா இருக்கு, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய போர் நிறுத்த ப்ரொபோசல், அதனால நான்லாம் பொறுத்திருக்க மாட்டேன், 24 மணி நேரத்தில் நான் என்ன பண்ண போறேன், குண்டு போட போறேன் அப்படின்னு இருக்காரு. நீங்க இப்ப கேட்கலாம், எப்பயும் இவர் சொல்ற பொய் மாதிரி தானே இதுன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து எப்பயுமே சொல்றது என்னன்னா, இந்த போர் இன்னும் முடியல அப்படிங்கும் போது இவங்க வேணும்னா இதை முடிச்சிருவே போறோம் அப்படிங்கிறவங்க சமாதானத்துக்குள்ள போய் யாராவது விட்டு தருவாங்க. அப்படி இல்லாட்டினா ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைமை தான் எடுத்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பா அடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த போர் விமானங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த உளவு விமானங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா போதும், இவங்க அடிக்க போறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடலாம். இப்ப கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த 1-2 நாட்களுக்குள்ள மத்திய கிழக்கு முழுவதுமே இன்னும் வந்து பார்க்க போனா அந்த டியோகோ கார்சியோலையும் சரி, பல இடத்துல உளவு விமானங்கள், அங்கே டியோகோ கார்சியோல போர் விமானங்கள் இறங்கி இருக்குது, குண்டுகள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அதை ஃபோட்டோவாக வெளியெடுத்து அமெரிக்காவை வெளியிட்டு பாருங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கோம், அங்கிருந்து உங்களை அட்டாக் பண்ண போகிறோன்னு காமிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அரபு நாடுகள் எல்லா பக்கமுமே, குவைத்து, அதுக்கப்புறம் UAE, இன்னும் சவுதி, இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக வந்து விமானங்கள், உளவு விமானங்களை அனுப்பி எவ்வளவோ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்களாமா. குவைத்துலேருந்து ஒரு 60 ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காம அந்த விமானம். இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 10 இடத்துல உளவு விமானங்களை அனுப்பி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, போர் வர்றதுக்கான சமிக்கையாக தான் காட்டுது. இந்த மாதிரி நடந்தாதான் எப்பயுமே இவங்க அடிச்சிருக்காங்க. அதனால இந்த அளவுக்கு வேலையை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நமக்கு இங்கே இருக்கக்கூடிய நியூஸை வந்து பார்த்து சொல்கிற நமக்கே இது தெரியுதுன்னா கண்டிப்பாக ஈரானுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க அடிக்க போகிறாங்க, ரெடியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஈரானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா, ட்ரம்ப் வந்து 4 நாளைக்கு இப்போ சைனாக்கு போகிறாரு. எப்பயுமே இவர் வெளியூருக்கு போயிருக்கப்ப அடிக்க மாட்டாங்க. அதனால கொஞ்சம் என்னன்னா 24 மணி நேரத்தில் அடிப்போன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் சைனாக்கும் போயிருக்காரு. இதில் வேற இந்த உளவு விமானம்லாம் பறக்குது. அப்போ இவர் அடிக்க மாட்டாரா? இப்போ இந்த ஒரு 4 நாள் இது தள்ளி போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. எப்படி இருந்தாலும் அடிப்பாங்களாமா. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து என்ன இருக்குது, முரணாக இருக்குது. ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறனால அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இருந்தாலும் அடுத்த வாரத்தில் போரை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா, ஈரானுடைய இன்னைக்கு பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் முகமது எஸ்ஸமி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, போதுங்க, அந்த யுரேனியமையும் அணு ஆயுதத்தெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையிலேருந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க, அதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க, அது என்னத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கும் இந்த போருக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற விஷயத்தை மட்டும் போய் பேசி சமாதானத்துக்கு கொண்டு வாங்க, இனிமேல் சமாதானத்துடைய அந்த லிஸ்ட்டில் கூட அதை சேர்த்தாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம உரிமை, இதை போய் என்னத்தை அவங்க சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை லிஸ்ட்லேருந்தே எடுத்துருங்க, மற்றதை மட்டும் பேசுங்க. போனால் ஹார்மோஸை பற்றி பேசுங்க, போனால் வந்து என்ன பண்ணுங்கள், எங்களுடைய கப்பலை பிடிச்சி வச்சுருக்கீங்க, உங்களுடைய கப்பலை நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், நீங்கள் இந்த பக்கம் வரணும், நாங்கள் அந்த பக்கம் போகணும், இதை மட்டும் பேசிட்டு வாங்க, இனிமேல் வந்து யுரேனியமை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் தான், நல்லாவே தெரியுது. ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆயுதத்தை நோக்கி போகிறாங்க. அதை டைரெக்டாக அவங்க சொல்ல மாட்டாங்க, மக்களுக்காக தான் நாங்கள் யுரேனியமை என்ரிச் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த என்ரிச் பண்ண யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு ஒரே காலில் நிற்கிறாங்க. எப்படா வந்து எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தின் போது ஒரு 20 தடவை சொல்லிட்டாரு.
ஆனால் அப்படிலாம் உண்மையே கிடையாது. யுரேனியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. ஏன்னா வந்து யுரேனியம் கொடுக்குறக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம், எங்களுடைய எத்தனை சயின்டிஸ்ட்டை போட்டு தள்ளினீங்க, அதெல்லாம் எதுக்காக அந்த யுரேனியத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்கன்னு தானே போட்டு தள்ளினீங்க. அதை மீறி ரகசியமாக இருந்து எத்தனையோ பொருளாதார தடைகளை சுமந்து நாங்கள் கொண்டு வந்தது தாண்டா அந்த யுரேனியம், அதை பேப்பராக உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஈரான் இருக்கிறாங்க. அதை பேச்சுவார்த்தையிலேருந்தே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து என்ன இருக்காங்க. இப்போ ஈரான் முடிவெடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அப்பப்போ வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிகிட்டே இருப்பார். அவர் மட்டும் தான் வந்து பண்ண முடியும், வாயில் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். வேறு யாரும் வந்து அதுக்கான எந்த ஒரு அறிவிப்பையும் ஈரான் தரப்புலேருந்து பார்த்துட முடியாது. அடுத்து ட்ரம்ப்பை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி மிரட்டிட்டு இருக்காருல இவர் 24 மணி நேரத்தில் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவான்னு, நீ ஒரு பெரிய பிக் சீட்டரு, நீ வந்து என்ன பண்ணுற, ஏமாற்றக்கூடியவன், இன்னும் பிக் த்ரெட்டு, நீ தான் வந்து எல்லாத்தையும் மிரட்டி உருட்டிகிட்டு இருக்க, எல்லா நாட்டுக்குமே நீ எப்படி இருக்க, ரவுடி மாதிரி இருந்துட்டு இருக்க, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய நாட்டுடைய நலனுக்காக பார்த்துட்டு நீ மற்றவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் காட்டமாக வந்து ட்ரம்ப்பை திட்டிருக்காங்க. ஒன்னால தான் எங்கள் நாடே வீணா போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் என்ன சொல்லி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, நாம் போய் பங்கர் பிளாஸ்ட்டை போட்டோம்ல, போட்ட இடத்துல இருந்த யுரேனியம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, மூடிடுச்சு. அதாவது யுரேனியம் அழியல, ஆனால் அது ஒரு பெரும் பங்கரு, அதுக்கு மேலே பங்கர் பிளாஸ்ட் போட்டனால கீழே இருக்கிற யுரேனியமே எடுக்க முடியாத அளவுக்கு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் மூடிடுச்சு, கேட்டெல்லாம் உடஞ்சி போச்சு, அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களால எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்கே தான் கவனிச்சுட்டு இருக்கோம்னு தெரியும். போர் முடிகிற வரையும் அவங்களால எடுக்க முடியாது. ஆனால் போர் முடியாது, நாங்கள் போய் அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் போர் முடிய போகுது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஈரான் ஒரு பக்கம் கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. அவங்க வந்து கெஞ்சி முடிச்சோன்னா நாங்கள் ஓகேன்னு அவங்களை என்ன பண்ணுவோம் சொல்லிட்டு போய் அந்த யுரேனியம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் இன்னைக்கு கூட சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நீங்கள் தான் இந்த உலகத்துக்கே ஆபத்தானவங்க, பயமுறுத்துறவங்க, நீங்கள் என்னமோ வந்து மற்றவங்கள்ட்ட ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து திட்டி விட்டுருக்காங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இன்னைக்கு துல்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயில் மிஷினரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஒக்லாஹோமா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இன்னைக்கு எரிஞ்சிருக்கு. இது 8வது ஆயில் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவில் இந்த போர் நின்னதுலேருந்து, போர் ஆரம்பிச்சதுலேருந்து கூட கிடையாது, இந்த போர் நின்று இப்போ ஒரு 1.25 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1.25 மாதத்தில் 1.5 மாதத்துக்குள்ளே மட்டும் 8 ஃபேக்ட்ரி வந்து எரிஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுங்களா? என்ன சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் நிறைய வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா உலகமே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. யாருனால கஷ்டத்தில் இருக்காங்க, ட்ரம்ப் பண்ண வேலையில் தான் இப்போ உலகமே கஷ்டத்தில் இருக்குது. ஆனால் உலகமே கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க பசியை நாங்கள் தானே போக்கணும், அதனால தான் ஆயிலை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிருதுன்னா ஹீட்டுக்கு அதெல்லாம் வந்து தீ பிடிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தை ஒரு தடவை சொன்னாங்க, 2 தடவை சொன்னாங்க, 3 தடவை சொன்னாங்க, 8 ஃபேக்ட்ரிக்கு அதே காரணத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. எங்கனால வந்து அங்கே வேலை செய்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ஈரான் வந்து எந்த ஃபேக்ட்ரி குறி வச்சுருக்காங்கன்னு தெரியல, உள்ளேருந்தே வந்து என்ன பண்ணுறாங்க, எதையோ ஒரு வேலை பண்ணுறாங்க, ஸ்பையை போட்டு பண்ணுறாங்களோ இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, என்ன ஆயிடுது, ஃபேக்ட்ரிஸ்லாம் மாற்றி மாற்றி பற்றி எரிஞ்சிட்ருக்கு, கொஞ்சம் சமாதானத்துக்கு போங்க, ஈரான்கிட்ட சண்டை போடாதேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா வெளிப்படையாக இந்த காரணத்தை சொன்னாலும் ரகசியமாக இது வந்து ஈரானுடைய அட்டாக்காக தான் பார்க்கப்படுது. ஈரான் வந்து பொறுமையை ஒரு கட்டத்துக்கு மேலே இழந்துட்டாங்க. ஆரம்பத்தில் அமைதியாக தான் இருந்தாங்க, பேச்சுவார்த்தையில் வந்து கொஞ்சம் கூட நவுந்து கொடுக்காம போனதுக்கு அப்புறம் தான் இந்த அட்டாக்லாம் வந்திருக்குது. ஒரு 10-15 நாளாகவே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த செய்தி வந்துட்டு இருக்கு. அப்போ பேச்சுவார்த்தை முடியலைங்கிற கோவத்தில் தான் வந்து அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதனால பாதி பேர் இது ஈரானுடைய அட்டாக்னு சொல்கிறாங்க, பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ஈரானுடைய அட்டாக் இல்லை, அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த மிஷினரிஸில் சூடானனால தான் இது நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சமாதானம் வரக்கு சான்ஸே இல்லைங்கும் போது கண்டிப்பாக அடுத்தடுத்து அமெரிக்காவுடைய எண்ணெய் நிலையங்கள் எல்லா பக்கம் எரிய தான் போகுது. இன்னும் நமக்கும் இதனால பெரும் தட்டுப்பாடு தான் வரப்போகுது. எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று கூட என்ன அறிவிப்பு வந்துச்சு, கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவில். சொன்ன உடனே எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க, என்னாச்சு அப்போ எண்ணெய் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சோம். இல்லை அதுக்காக சொல்லலை, கொஞ்சம் நம்ம சேமித்து வைக்கலாங்கிறக்காக சொன்னோம், எங்கள்கிட்ட சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அந்த நிலைமை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு எண்ணெயெல்லாம் எல்லா பக்கம் இருக்குது, இருந்தாலும் இவங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டை வர்றதுக்கான சூழ்நிலை தான். அதனால என்ன பற்றாக்குறை யாருக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்கிற நிலைமை இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியாக அப்டேட் போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.